ஸோ அப்போது இந்த முதல் 3 கிரைட்டீரியாவில் வி ஆர் வெரி கிளியர். இவங்களுக்கு 118 வந்துடும், ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் இந்த 3 கண்டிஷனில் வந்து 118 இல்லை. இப்போ தாவேக்காக்கு நடந்த மாதிரி. இப்போ அந்த வரிசையில் பார்த்தா நேத்திக்கு விஜய் வந்து 3வது ஆர்டரில் இருக்கிறதுனால இதில் தான் போயிட்டு இது நேத்திக்கு போயிட்டு அவர் வந்து ஆளுநர்கிட்ட கிளைம் பண்ணார், எங்களுக்கு ஆட்சி அமைக்க கொடுங்க அப்படின்னு. ஆனால் ஆளுநர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 118 நம்பரை காட்டுங்க, அப்புறம் நாங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை 6ஆம் தேதி மே அன்னைக்கு ரிட்டன் அனுப்பிட்டார். ஸோ அப்படி ரிட்டன் அனுப்புறது வந்து லீகலி சட்டப்படி சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா, சட்டத்தில் இது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ரூல்ஸ் இல்லை. இது வந்து ஒரு ஆணையத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அண்ட் மரபுன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து நம்மளுடைய பாராளுமன்ற மரபு, அப்புறமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மரபுபடி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மரபுபடி என்ன நடக்கணும் அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் டைம் தருவாங்க. 7 to 14 days ரஃப்லி, அதுவும் ஃபிக்ஸட் இல்லை, ரஃப்லி டைம் தருவாங்க. அதுக்குள்ளே சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போது இதுதான் நடந்திருக்கணும். அப்போது மே 6ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் போயிட்டு தன்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது கவர்னர் விஜயை சிஎம்மாக சுயர்நியம் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு வாரம் இல்லை 14 நாளுக்குள்ளே சட்டமன்றம் கூடி அங்கே த மெஜாரிட்டி ஷுட் பி ப்ரூவ்ட் ஒன்லி இன் தி அசம்பிளி. அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் விஜய் வந்து 118 இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அங்கே 118 இல்லைனா தான் ஆளுநர் வந்து திரு விஜய் அவர்களை நிராகரிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது.